அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே நகை வாங்குறது அப்படின்னா ஒரு பெரிய பிரியம் இருக்கும். அதிகமா நகையில முதலீடு பண்ணுவோம். ஆனா நகைக்கடையே வாங்குனா எப்படி இருக்கும்? அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் லலிதா ஜுவல்லரி அவங்களோட ஷேர் பங்கு பத்திரம் வெளியிடுறாங்க. ஐபிஓ முறையில வெளியிடுறாங்க. ஸோ இந்த ஐபிஓ பத்திய விஷயங்களை இப்ப பார்ப்போம். ஸோ இந்த ஐபிஓ விலை அப்படிங்கிறது ரூ. 190லேருந்து ரூ. 201 அப்படிங்கிற பிரைஸ் பேண்ட்ல வெளியிடுறாங்க. 17ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து 19ஆம் தேதி ஆகஸ்ட்குள்ள நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நமக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா 20ஆம் தேதி இத அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐபிஓ பொறுத்தவரைக்கும் எந்த ஐபிஓலையும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், அதோட பிஇ ரேஷியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த பிஇ ரேஷியோ நமக்கு 20 கீழ இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஒரு லாபகரமான முதலீட்டுக்கு தகுந்த ஐபிஓவா இருக்கும். ஸோ இந்த ஐபிஓவோட பிஇ ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கெஸ் பண்ணுங்க. இந்த ஐபிஓட பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது சென்ற வருடத்தோட லாபத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா 10 மடங்கு அப்படிங்கிறது தான் இருக்கு. அதாவது இவங்களோட அப்பர் பிரைஸ் பேண்ட் ரூ. 201. இவங்களோட போன வருஷத்தோட லாபம் ரூ. 20. அப்படி பார்த்தோம்னா ரூ. 1 லாபத்துக்கு ரூ. 10 நம்ம விலை கொடுக்கிறோம் அப்படிங்கிறதா இருக்கு. ஸோ இந்த ரூ. 10 விலை அப்படிங்கிறது வந்து நமக்கு மிகச்சிறந்த முதலீட்டுக்கான வாய்ப்பா தெரியுது. இந்த கம்பெனியோட விளம்பரத்துல சொல்ற மாரி, இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம மற்ற நிறுவனங்களோட பிஇ ரேஷியோட ஒப்பிட்டு பார்த்தா தான், இது சிறப்பா இருக்கா அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரும். ஸோ அப்படி பார்க்கையில, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மத்த நகைக்கடை ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தனிஷ்க், டைட்டன், கல்யாண், தங்கமயில் இவங்களோட பிஇ ரேஷியோ எல்லாமே அதாவது பேர் வாய்ந்த நிறுவனங்களோட பிஇ ரேஷியோ எல்லாமே 40, 43, 70 அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அப்ப அதோட ஒப்பிட்டு பார்க்கிறப்ப லலிதாவோட பிஇ ரேஷியோ 10 மடங்கு அப்படிங்கிறது மிகச்சிறந்த முதலீட்டு வாய்ப்பா தெரியுது. அதே மாரி இந்த 2026ல வந்த இதர பெரிய நிறுவனங்களோட ஐபிஓ அவங்களோட பிஇ ரேஷியோஸ் பார்த்தோம் அப்படின்னா, சிஎம்பிடிஐ 18 மடங்கு, எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் 38 மடங்கு, இண்டோ எம்ஐஎம் 44 மடங்கு, மணிபால் 84 மடங்கு. இதோட பார்க்குறப்ப லலிதா ஜுவல்லரியோட பிஇ ரேஷியோ 9.95ங்கிறது மிகச்சிறந்த முதலீட்டு வாய்ப்பா இருக்கு. ஆனா, இந்த பி ரேஷியோ மட்டும் வச்சு நம்ம முதலீடு பண்ணக்கூடாது. ஏன்னா, இது தவிர வந்து இந்த கம்பெனியோட விற்பனை எவ்வளவு? லாபம் எவ்வளவு? முதலீட்டுக்கான லாப சதவீதம் எவ்வளவு? கடன்கள் எவ்வளவு? வளர்ச்சி எவ்வளவு? அதே மாரி இந்த முதலீட்ட எதுக்காக இவங்க ஐபிஓ வெளியிடுறாங்க? எதுவும் எக்ஸ்பான்ஷன் பண்ண போறாங்களா? இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம இறுதி முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ, அப்படி பார்க்கையில இந்த கம்பெனியோட லா சேல்ஸ் எவ்வளவு இருக்கு? அப்படிங்கிறத நீங்க யூகிச்சு பாருங்க. 5000 கோடி இருக்குமா? இல்ல 50,000 கோடி இருக்குமா? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்ற வருடத்தோட சேல்ஸ் அப்படிங்கிறது 25,000 கோடி. அதாவது இவங்க 51 நகரங்கள்ல 61 கடைகள் வச்சிருக்காங்க. ஸோ சென்ற வருடம் மட்டும் 25,024 கோடி விற்பனையா செஞ்சிருக்காங்க. அது மூலமா 1010 கோடி லாபம் ஈட்டியிருக்காங்க. அப்ப இவங்க குறைஞ்ச விலையில அதிகமான வால்யூம், அதிகமான குவான்டிட்டி சேல்ஸ் பண்ணி, அதே மாரி அதிகமான முறை விற்பனை செய்து லாபம் ஈட்டுறது தான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. அடுத்து 2வது ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ இந்த கம்பெனிக்கு அ ஒ ரூ. 1,00,000 நகை வித்தாங்கன்னா எவ்வளோ ரூபாய் லாபம் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது பொதுவா நகைக்கடையை பொறுத்தவரைக்கும் 18லேருந்து 25% இல்ல 28% வரைக்குமே அவங்க மேக்கிங் சார்ஜ் செய்கூலி அப்படிங்கிறது போடுவாங்க. இதுதான் அவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா, இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி பாருங்க. ஆனா என்னதான் செய்கூலி 25, 28ன்னு போட்டாங்க அப்படின்னாலும், இவங்களோட லாபம் சென்ற வருட லாபம் அப்படிங்கிறது 4லேருந்து 6%க்குள்ள தான் இருக்கு. ஸோ இது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். அதாவது 18லேருந்து 28% அவங்க செய்கூலி சேதாரம் வாங்குனாங்க அப்படின்னாலும், அது எல்லாமே லாபமா ஆகல. ஏன்னா, அதுல தான் என்ன இருக்கு? அவங்களோட தயாரிப்பு செலவு, வேலையாள் சம்பளம், கடை வாடகை, அது மாரி விளம்பர செலவு, இன்ட்ரஸ்ட்டு, தேய்மானம் இது எல்லாமே வந்துருது. வரி எல்லாமே வந்துருது. அப்படி பார்த்தோம்னா, ரூ. 1,00,000க்கு நகை வாங்குறோம் அப்படின்னா, அதுல 82% நகைக்கான காசே போயிருது. அது தவிர 6% மேனுஃபேக்சரிங் உற்பத்தி, வேலையாள் சம்பளம், கடை வாடகை இந்த மாரி நிர்வாக செலவுகள் போயிருது. அடுத்து ஒரு 6% வரி இன்ட்ரஸ்ட், டிப்ரிசியேஷன் இந்த மாதிரியான ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது போயிருது. அடுத்து ஒரு 2லேருந்து 4% டாக்ஸ் போயிருது. இது எல்லாம் போக ரிமைனிங் ரூ. 4,000 தான் ரூ. 1,00,000 நமக்கு லாபமா நிக்குது. ஸோ 4% தான் வருது. ஒரு சில வருடங்கள்ல 6% வரைக்கும் வருது. ஸோ இந்த 4 டூ 6% அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறதா மார்ஜினா நம்ம எடுத்துக்க முடியாது. இது மிக குறைந்த மார்ஜின்ல தான் இவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்ப இத வச்சு நம்ம முதலீடு பண்ணலாமா அப்படின்னா, இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறத மட்டும் வச்சு நம்ம யோசிக்க வேண்டாம். ஏன்னா இன்னொரு விஷயமும் இதுல இருக்கு. அதாவது நம்ம முதலீடு பண்ணக்கூடிய விஷயம் பணத்துல எவ்வளவு லாபம் வருது? ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல். நம்ம முதலீட்டுல ரூ. 1,00,000 முதலீடு பண்ணோம்னா, அதுக்கு எத்தன மடங்கு இவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க? அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அதாவது இந்த கம்பெனி 4% தான் ரூ. 1,00,000 நகையில 4% தான் லாபம் எடுத்திருக்காங்க அப்படின்னாலும், இந்த நகைய பணத்த வச்சு மா வருஷத்துக்கு 12 தடவ இவங்க சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, 4000 × 12 48,000 அப்படிங்கிற மாரி வந்துரும். ஸோ எத்தன மடங்கு இவங்க சேல்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதனால தான் நம்ம ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இவங்களோட ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணுங்க. ஸோ இவங்களோட சென்ற வருஷத்தோட ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 40% இருக்கு. சராசரியா இவங்க 30லேருந்து 40% ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் இவங்க குடுத்துட்டு வராங்க. ஸோ இவங்க குறைஞ்ச வேல்யூல அதிகமா டர்ன் ஓவர் பண்றாங்க. வருஷத்துக்கு 3, 4 தடவ டர்ன் ஓவர் பண்றாங்க. ஸோ அதனால 3, 4 தடவ இவங்க லாப சதவீதம் ஏறுது. அது தவிர கஸ்டமர் அட்வான்ஸ் அப்படிங்கிறது மூலமாவும், சிட்டு பிடிக்கிறது மூலமாவும் மக்கள் பணம் குடுக்குறாங்க. ஸோ இந்த பணத்தையும் அவங்க என்ன பண்ணலாம், ஒரு வருஷத்துக்கு வச்சு திரும்ப அந்த பணத்து மூலமாவும் அதிகமா சேல்ஸ் பண்ண முடியும். அது மாரி பேங்க்லயும் லோன் வாங்கி சேல்ஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லா பணத்தையும் வச்சு அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, அதிகமான டர்ன் ஓவர் காமிக்கிறாங்க. அப்ப நம்மளோட முதலீட்டுக்கு அதிக லாபம் கிடைக்குது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 30லேருந்து 40% லாபம் குடுத்துருக்காங்க. இது ஓரளவு நல்ல லாப சதவீதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா, இந்த லாபம் அப்படிங்கிறத தவிர இன்னொரு விஷயம் நம்ம கவனிச்சுக்கணும். அதாவது எவ்வளவு கடன் இருக்கு? கடன் மூலமா எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இவங்க அதிகமா கடன் வாங்கியிருக்காங்க. அதாவது வெளிநிறுவ பேங்க்குலயும் மக்கள்ட்ட சிட்டு மூலமாவும் கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால லாப சதவீதம் ஏறுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா அதே சமயத்துல கடன் சதவீதமும் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம கவனிச்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ரூ. 1,00,000 முதலீடு போட்டிருக்கோம் அப்படின்னா, 53% இவங்க வெளியிலேருந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ, அ கடன் சதவீதம் வந்து ஓரளவு கூட தான் இருக்கு. கடன் சதவீதம் எப்போதுமே 20 கீழ இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு அது ஒரு நல்ல முதலீடு வாய்ப்பா இருக்கும். ஆனா, இவங்களுக்கு 53% அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தான். ஆனா, இத நம்ம மற்ற நிறுவனங்களோட ஒப்பிட்டு பார்க்கிறப்ப, தங்கமயில் 65% அதே மாரி கல்யாண் 97%. ஸோ இது எல்லாத்தோடையும் ஒப்பிட்டு பார்க்கிறப்ப, இந்த 53ங்கிறது மிக குறைந்த கடன் சதவீதமா தான் இருக்கு. ஸோ அந்த வகையிலயும் இது பரவால்ல அப்படிங்கிற மாரி நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். அடுத்து வளர்ச்சி அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ போன அதுக்கு வருஷத்துக்கும், போன வருஷத்துக்கும் எவ்வளோ தூரம் வளர்ச்சி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2025ல 16,897 அப்படிங்கிறதா இருந்த சேல்ஸ் வந்து 2026ல 25,000 கோடியா மாறியிருக்கு. அதாவது 48% சேல்ஸ் கூடியிருக்கு. அதே மாரி லாபம் அப்படிங்கிறது 365 கோடியிலேருந்து 1010 கோடி, அதாவது 177% கூடியிருக்கு. ஸோ நமக்கு சேல்ஸுமே கூடியிருக்கு, அ ப்ராஃபிட்டுமே கூடியிருக்கு. ஸோ இது மிகச்சிறந்த வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். அ அ ஆனா இந்த வளர்ச்சி வந்து நமக்கு சஸ்டெய்னபிள் குரோத்தா, அதாவது நீடிச்சு நிலைக்கக்கூடிய வளர்ச்சியா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இவங்களோட வளர்ச்சிய நம்ம இன்னும் சீர்தூக்கி பார்த்தோம் அப்படின்னம்னா, இவங்களோட கோல்டு சேல்ஸ் குவான்டிட்டி எவ்வளவுன்னு பார்த்தோம்னா, 2025ல 21,532 கிலோ வித்திருக்காங்க. அதே 26ல 26,691 கிலோ தான் வித்திருக்காங்க. 0.7% தான் குவான்டிட்டி சேல்ஸ் கூடியிருக்கு. ஸோ நமக்கு சேல்ஸ் வந்து குவான்டிட்டினால நம்ம கூடல. அதுக்கு பதில் என்ன ஆயிருக்கு? ரேட் இன்கிரீஸ் ஆனதுனால ஆயிருக்கு. ஸோ இந்த ரேட் இன்கிரீஸ் ஆனது கோல்டு ரேட் 2026ல இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது 27ல இன்கிரீஸ் ஆகுமா? அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ சேல்ஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து அ அதிகமா இருக்கு, லாபம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால தான் நமக்கு பி ரேஷியோ 10 மடங்கு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ 26ல பி ரேஷியோ 10 மடங்கு அப்படின்னாலும், 25ஓட பி ரேஷியோ எப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா, 27 மடங்கா இருக்கு. ஸோ இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் எனிஹவ் நம்ம இத வந்து என்ன பண்ணலாம்? ஆவரேஜா எடுத்துக்கணும். 27 மடங்கு, 10 மடங்கு. ஸோ அடுத்த வருஷத்துக்கான பி ரேஷியோ 14லேருந்து 16 மடங்கு ஆவரேஜ் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 14லேருந்து 16 அப்படின்னு பார்த்தோம்னாலும், இது கம்பேரிட்டிவா மத்த நிறுவனங்களோட பி ரேஷியோ விட ஓரளவு குறைச்சு தான் இருக்கும். எனிஹவ் இது 20 கீழ தான் இருக்கு. அப்ப நம்ம இத வந்து முதலீட்டுக்கு சிறந்த வாய்ப்பாவே கருதிக்கலாம். அதே மாரி மற்ற பெரிய நிறுவனங்களோட பி ரேஷியோடையும் பார்க்குறப்ப, இந்த பி ரேஷியோ 14 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதுவும் நமக்கு வந்து ஓரளவு கட்டுப்படியான பி ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம்.
அடுத்து இந்த கம்பெனியோட எக்ஸ்பான்ஷன். இந்த பணம் எதுக்காக அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, 1700 கோடி இப்ப திரட்டுறாங்க. அதுல 1200 கோடிய இவங்க வளர்ச்சிக்கு அதாவது புது இஷ்யூவா பண்றாங்க. ரிமைனிங் 500 கோடிய முதலீட்டாளர்கள் ஏற்கனவே முதலீட்டு பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஷேர்ஸ வித்துட்டு போறதுக்காண்டி வெளியிடுறாங்க. ஸோ இந்த 500 கோடி கம்பெனிக்கு வராது. இது ஏற்கனவே இருக்க முதலீட்டாளருக்கு போயிரும். ஸோ இந்த 1200 கோடி மட்டும் தான் கம்பெனிக்கு வரும். ஆனா இது மூலமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, 10 புது கடைகள் ஓப்பன் பண்றதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப வந்து இது எக்ஸ்பான்ஷனுக்கான ஐபிஓ. பெரும்பகுதி வந்து எக்ஸ்பான்ஷனுக்காக தான் இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அப்ப அதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ இது மூலமா இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னா, இந்த கம்பெனியோட நல்ல விஷயங்கள், சாதகமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது 1985ல ஆரம்பிச்ச கம்பெனி. ஸோ ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட். ஸோ மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான கம்பெனி. அதே மாரி போன வருஷம் 25,000 கோடி டர்ன் ஓவர். அதுவும் ஒரு நல்ல விஷயம். அதே மாரி அதிகமா ஸ்டாக் இன்வென்டரி வந்து ரொட்டேட் பண்றாங்க. ஸோ 3, 4 மடங்கு ரொட்டேட் பண்றாங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். அதே மாரி மக்கள்ட்ட சிட்டு மூலமா பணம் வசூல் பண்றாங்க. ஸோ அது அது மூலமாவே போன வருஷம் ஒரு 10% ஆஃப் சேல்ஸ் வந்து சிட் கலெக்ஷன் மூலமாவே வந்திருக்கு. அதுவும் ஒரு நல்ல விஷயம். அதே மாரி இவங்க 40% என்ன பண்றாங்க அப்படின்னா, ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் குடுத்துட்டு வராங்க. 30லேருந்து 40% குடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். அதே மாரி ஐபிஓ பிரைஸ்ங்கிறது 10 மடங்குலேருந்து 28 மடங்குக்குள்ள தான் இருக்கு. ஸோ அது நமக்கு ஓரளவு கட்டுப்படி ஆகக்கூடிய முதலீட்டுக்கு தகுந்த ஐபிஓ, பிஇ ரேஷியோவா பார்க்க முடியும். அதே மாரி இந்த கம்பெனி வந்து எக்ஸ்பான்ஷனுக்காக தான் ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. இதுவுமே ஒரு சாதகமான விஷயம் தான். அப்ப இதுல இருக்கக்கூடிய அ சேலஞ்சஸ் என்ன? நம்ம கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நிறுவனத்த பொறுத்தவரைக்கும் அ போன வருஷம் வால்யூம் குரோத் குவான்டிட்டிய பொறுத்தவரைக்கும் 0.7% தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. கிலோகிராம் கணக்குல நமக்கு சேல்ஸ் அதிகமா கூடல. ஸோ அது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். அதே மாரி நமக்கு 2026 மார்ஜின்றது ஒரு எக்செப்ஷனல் திங். ஸோ இது அடுத்த வருஷம் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா கோல்டு பிரைஸ் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஸோ அந்த மாரி ஏற்ற இறக்கமா இருக்க பட்சத்துல திரும்ப இதே சேல்ஸ் இதே ப்ராஃபிட்டபிலிட்டி வருமாங்கிறது கொஞ்சம் நமக்கு யோசிக்க வேண்டிய விஷயம். அடுத்து இந்த கம்பெனியோட கடன் அப்படிங்கிறது 53% இருக்கு. இதுவுமே நம்ம கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்க வேண்டிய விஷயம். கடன் வந்து மத்த நிறுவனங்களோட, மத்த நகைக்கடைகளோட பார்த்தோம் அப்படின்னம்னா குறைவா தான் இருக்கு. பட் எனிஹவ் அ இது வந்து கடன் மூலமா வியாபாரம் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் அதிகப்படுத்தக்கூடிய விஷயமா நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும். அதே மாரி இந்த கம்பெனி எவ்வளோ ஸ்டாக் வைக்கிறாங்களோ, இன்வென்டரி வைக்கிறாங்களோ, நெறைய அதிகமா இன்வென்டரி வைக்கிறப்போ அதிகமா குரோத் வரும். ஸோ அதுக்காகவும் கடன் அதிகமா வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு பாதகமான இல்ல சேலஞ்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். அது தவிர இந்த வருஷம் வந்த லாபம் மாரி அடுத்த வருஷம் வருமா? திரும்ப அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனத்துல எடுத்துக்க வேண்டிய விஷயம். அதே மாரி கவர்னன்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். ஸோ இவங்களோட முதலீட்டாளர் அவங்களோட முதலீட குறைக்கிறாங்க. அதையும் நம்ம வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நமக்கு சேலஞ்சஸ் இல்ல நம்ம கவனத்துல எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்ப்போம். அப்ப இத பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, இந்த கம்பெனி வந்து வேல்யூவேஷன் வைஸ், பிஇ வைஸ் இது ரொம்ப குறைச்ச வேல்யூவேஷன். ஸோ அதிகமா கிலோகிராம் சேல்ஸ் பண்றாங்க. குறைஞ்ச மார்ஜின்ல சேல்ஸ் பண்றாங்க. இன்வென்டரி அதிகமா ரொட்டேட் பண்றாங்க. அப்படின்னா, திரும்ப இதே மாரி இவங்க டர்ன் ஓவர் குடுத்து ப்ராஃபிட்டபிலிட்டிய அ அ உ கொண்டாட முடியும். ஸோ அந்த வகையில இது வந்து ஒரு முதலீட்டுக்கான வாய்ப்பா நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். ஸோ இதுக்கான இறுதி முடிவ நீங்க எடுத்துக்கணும். ஸோ உங்களோட சொந்த முடிவா எடுக்க வேண்டியிருக்கும். அதே மாரி தகுந்த முதலீட்டு ஆலோசகர்கள்ட்ட கேட்டு முடிவு செய்யுறது தான் இன்னும் சிறப்பாவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. நன்றி. வணக்கம்.